தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய தியானம் கர்த்தரை கனம் பண்ணு. வேத பாடம் நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 7 முதல் 12. நீதிமொழிகள் 3:9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆண்டவரே, நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறீர். பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. வாக் வித் காட் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஜீசஸ் பிரேயர் டீம் குழுமத்தில் இருக்கிற ஒவ்வொரு அன்பு சகோதரி சகோதரிகளை ஆசீர்வதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், சமுதாய வாழ்க்கையில், பொருளாதார வாழ்க்கையில், கலாச்சார வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில், சப வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இருக்கட்டும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களை, கர்த்தரை கனம் பண்ணு. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. How to glorifying God. நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது கர்த்தரை கனப்படுத்துகிறோம். கர்த்தர் சொல்லுகிறார் 1 சாமுவேல் 2:30, என்னை கனப்படுத்துவர்களை நான் கனப்படுத்துவேன், என்னை கனயீனப்படுத்துபவர்கள் கனயீனப்படுத்தப்படுவார்கள் என்று. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம் வாழ்க்கையில் இருக்கும் போது நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று கர்த்தர் கேட்கிறார். மல்கியா 1:6. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். யோபு கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தவர். யோசேப்பு கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தவர். ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்லும் பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவர். 2வது கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படியும் போது கர்த்தரை கனப்படுத்துகிறது. கற்சாடியில் தண்ணி நிரப்ப சொன்னால் நிரப்பணும், பழைய ஆழத்தில் போட சொன்னா போடணும், பள்ளத்தாக்கெங்கள் வாய்க்கால்களை வெட்டணும், சிலவாம் குளத்துல போய் கழுவுன்னு சொன்னா கழுவணும், கோல சமுத்திரத்துல நீட்டணும். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் உன் விளைவினாலும் உன் எல்லா முதற்பலினாலும் கர்த்தரை கனம் பண்ணு. நேரத்துல கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கணும், கர்த்தரை கனப்படுத்தணும். தன் மந்தையில் கடாய் இருக்கையில் கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொள்ளக்கூடாது. ஆண்டவருக்கு உயர்ந்ததை கொடுக்கணும். ஆண்டவருக்கு உயர்ந்ததை கொடு, சிறப்பானதை கொடு. கர்த்தர் உனக்கு சிறந்ததை கொடுப்பார். ஊழியம் செய், முடிஞ்ச ஊழியத்தை கர்த்தருக்காக செய். எல்லா ஊழியத்திலும் மிகவும் சிறந்த ஊழியம் ஜெப ஊழியம், பரிந்து பேசுகிற ஊழியம். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவருடைய கனம் பண்ணுவார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமா ஆசீர்வதிப்பார். உங்கள் அனைவருக்காகவும் ஜெபித்திருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்கள், புதிய காரியங்களை செய்வார். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் தீவிரமாய் நடப்பிப்பேன். கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாக இருக்கிறது. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கரை துக்கப்படுத்தாத பிடிதற்கு என்னை விலக்கி காத்தருடு விட்டு வேண்டிக் கொண்டார். யாபேஸ் வேண்டிக் கொண்டதை தேவன் அவர் கருளினார். கர்த்தருடைய கிருபையோடு இருப்பதாக. ஆமென்.